ஒரு குக்கரில் பேஸில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் பருப்பு, 2 டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்து நல்லா கலஞ்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 3 பச்சை மிளகாயை கீரி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முங்குற வரைக்கும். இப்போ குக்கர் மூடிட்டு 5 விசிலுக்கு வேக விட்டுடுங்க. குக்கர் விசில் அடங்கி திறந்ததுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு பருப்பெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்லேயோ கடாயிலையோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க,